ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட இன்னொரு முறையாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்டியன் அண்ட் இஸ் லைஃப். ஒரு கிறிஸ்தவனும் அவனுடைய வாழ்க்கையும். இன்றைக்கு யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள் வரை உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வேதம் இருக்குமானால் நீங்களும் கூட என்னோடு சேர்ந்து இதை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். நேரம் இல்லாதனாலே யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நோக்கங்களும். இன்றைக்கு அநேகருக்கு நோக்கங்கள் புரியவில்லை. They don't know the object. God has a plan, God has a purpose, God has a promise. In every man's life, God has a plan. And also not only a plan, he has a purpose. இன்றைக்கு நிலைமை என்னவென்றால், அநேகர் they forget the plan of God, they forget the promise of God, they forget the purpose of God. அந்த நோக்கம் தெரியாமல் they are just living. எனவேதான் வாழ்க்கை இன்றைக்கு சரியா இல்லை. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13, 14 இன்றைக்கு people living a vain life, a life without any meaning, a life without any object, a life without any purpose. But God has a great plan in your life. God has a great purpose in your life. இதுதான் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் they have their own plan, own agenda and own itinerary. இன்றைக்கு யாக்கோபு 4:13 இந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்களே. அந்த வார்த்தை கவனிங்கள். நாங்கள் they have their own plan, own agenda. சொல்லுகிற வார்த்தை, இன்ன பட்டணத்துக்கு போவோம், தங்குவோம், வியாபாரம் செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம். எல்லாமே it fully based on money, fully based on materialistic. We live, will earn, you will enjoy the life. இதான் மக்களுடைய வாழ்க்கை. என்ன சொல்கிறார்கள்? தங்குவோம், வியாபாரம் செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், கேளுங்கள். யாக்கோபு 4:14 அவர் சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் டெம்பரரி, லைஃப் இஸ் ஷார்ட், பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். பீப்புள் டசன்ட் நோ தட். அவர்கள் அதாவது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. இதை ஆங்கிலத்தோடு சொல்லுகிறார்கள், for what is your life is even a wafer that appear a little time and vanish away. இன்றைக்கு மக்களுக்கு இது புரியாமல் இருப்பது மிகப்பெரிய கடினம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த நாளில் சொல்ல விரும்புவது, தேவன் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. Without God you cannot live. Without God you cannot exist. Without God you cannot do anything in this world. வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால், the contention of the life என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு people always follow the materialism. மக்கள் இன்றைக்கு பணம், வேலை, வாழ்க்கை இதைத்தான் நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் other word, they are worldly minded. But God wants you to be a Christ minded. எனவேதான் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் எப்போதும் இருக்க கடவுது. இன்னைக்கு அநேக மக்களுக்கு worldly minded, it is not Christ minded. The worldly minded always lead into worldliness. Christ minded always lead into Christ likeness. எனவேதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி தோன்றுகிறது? ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. அநேகருக்கு லைஃப் இஸ் போரிங். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கான்செப்ட் இருக்குது வாழ்க்கை பற்றி. Why there is lot of suicide? இன்னைக்கு ஏன் அநேக
வாழ்க்கையிலே தற்கொலை பண்ணுகிறார்கள். They don't know the meaning of the life. They don't know the value of the life. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, your life is so values. உடைய வாழ்க்கை அதிக மதிப்புக்குரியது. தேவன் உங்களை படைத்த போதே ஒரு நோக்கத்தோடு படைத்தார். God has a great plan. God has a glorious plan. God has a grand plan in your life. So don't underestimate your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் தவறாக மதிப்பிட வேண்டாம். அந்த வார்த்தை சொல்கிறது, God has a significant plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேலான வாழ்க்கை வைத்திருக்கிறார். நாளிலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. நம்பர் 1, the duration of your life. நம்முடைய வாழ்க்கையின் கால அளவு. 4:14 யாக்கோபின் புஸ்தகம் 4:14. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது அல்லவா? அன்பானவர்களே, you don't know your life. You don't know. The Lord knows everything. You know the past tense, but God knows the present tense. உங்களுக்கு நிகழ்காலம் தெரியும், உங்களை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். அந்த வார்த்தை சொல்கிறது. நம்பர் 1, the duration of life. Number 2, the danger of the life. Number 3, the duty of the life. I want to repeat. திரும்ப சொல்கிறேன். The duration of your life. உங்கள் வாழ்க்கையின் கால அளவு. இரண்டாவது, the danger of the life. வாழ்க்கையில் இருக்கிற அபாயங்கள். அது அன்பானவர்களே, வாழ்க்கை அபாயகரமானதல்ல, ஆசீர்வாதமானது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அபாயகரமான சம்பவங்கள். மூன்றாவது, the duty of your life. வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, the duration of your life. அது நீண்ட காலம் அல்ல, it is very short. அதான் வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் உங்கள் வாழ்க்கை. அன்பானவர்களே, காலையிலே பூத்து மாலை வாடி போகிற புல்லுக்கும் பூக்கும் ஒப்பா இருக்கிறது. இல்லைன்னா சொல்ல விரும்புகிறேன், லைஃப் has significance. உடைய வாழ்க்கை ஒரு மேலான வாழ்க்கை. பார்த்தீங்களா, தேவனுடைய படைத்த போதே with a great plan. 1000 கனவுகள். ஆண்டவருக்கு என்று பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். The reason God created you, not only bless you, you must be a blessing to others. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை என்னை படைத்திருக்கிறார். இரண்டாம் சொல்ல நம்புகிறேன், the danger of the life. வாழ்க்கையின் சில அபாயங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையே போராட்டம் தான். Every day there are new challenges in your life. ஒவ்வொரு நாளும் there are புதிய புதிய சவால்கள். Life is not easy. It is very hard. But with Christ it is easy. வாழ்க்கை என்பது லகுவானது அல்ல, அது கடினமானது. ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை லகுவாக மாற்ற ஆண்டவரால் முடியும். அதைத்தான் இந்த 4:17 இப்படி சொல்லுகிறது. 4:17 God has significance in your life. இந்த 4:15 படிக்கிறேன். இப்படி சொல்லுங்கள், ஆண்டவர் சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அடுத்த வார்த்தை, நீங்கள் உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாதா இருக்கிறதே. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்ப நினைக்கிறேன், 4:15 யாக்கோபு. Do the will of God. Don't do your own plan. அந்த வசனம் ஆண்டவர் சித்தமானால். இந்த அநேகர் தேவ சித்தத்தை எதிர்பார்ப்பதில்லை. They don't care about God's will. They want to do everything on their own. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு சித்தமானால். இரண்டாவது, நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று அதாவது ஆண்டவர் சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், your life is not yours. Your life is in the hand of God. சங்கீதம் 31 சொல்லுகிறது, your times are in the hands of God. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே don't design your life. God is your designer. God destined your life. உன் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிற அவர்தான்.
அதனால 4:16 யாக்கோபு, நீங்கள் உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். உடைய பெருமை, உடைய படிப்பு, பலமுறை சொல்லியிருக்கிறேன், the pride of race, the pride of face, the pride of grace, don't boast it. நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க எல்லாருக்கும் ஒரு மேன்மை பாராட்டுதல், படிப்பை குறித்து, அறிவை குறித்து, செல்வத்தை குறித்து, வசதியை குறித்து, வாகனங்களை குறித்து. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கவனிங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. It is dangerous in the sight of God. Not only dangerous, it is evil. திரும்ப சொல்லுகிறேன், அந்த vain imagination வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்ட வேண்டாம். அந்த மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. ஆங்கிலத்தில் it is dangerous. Not only dangerous, it is evil. So don't plan your life. அன்பா, நீங்களாகவே உடைய வாழ்க்கையை திட்டமிட வேண்டாம். உடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறவர் ஆவியானவர். உடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறவர் கர்த்தர். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வீம்புகளிலே மேன்மை பாராட்ட வேண்டாம். அந்த மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. தொடர்ந்து the danger of your life. முதல் குறிப்பு, don't live on selfishness. உங்களுக்காக, சுயநலத்துக்காக வாழாதிருங்கள். don't live selfish life. முதல்ல சொன்னேன், life is short. இரண்டாவது, life has significance. மூன்றாவது, don't live with a selfishness life. ஒரு சுயநலமான வாழ்க்கை. 4:13 வாசித்தோம். சுயநலம், அதாவது இந்த பட்டணத்துக்கு போவோம், தங்குவோம், வியாபாரம் செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம், எல்லாமே சுயநலம். அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான் பார்த்தீங்களா, நான் என் கலைஞர் இடித்து பெரிதாய் கட்டுவேன். எல்லாமே அந்த வார்த்தையை படிக்கும் போது நான் 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 நான், அந்த ஒரு இடத்துல கூட தேவன் என்ற வார்த்தை இல்லை. நீங்க அனைவருடைய வாழ்க்கையில there is no place for God. ஆண்டவருக்கு இடமில்லை. I will do it, I will do it, I will do it. இதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன். வேண்டாம் அன்பானவர்களே, don't live selfishness life. சுயநலமான வாழ்க்கை வேண்டாம். உங்கள் வாழ்க்கை யாருக்கும் ஒருத்தருக்கு பயன்படட்டும். இதை சொல்ல போகிறேன், don't live a sinful life. முதல்ல சொன்னேன், don't live a selfish life. இரண்டாவது, don't live sinful life. எங்கே செல்ஃபிஷ் இருக்கிறதோ அங்கே சின்ஃபுல்னஸ் இருக்கும். எங்கே சுயநலம் இருக்கிறதோ அங்கே கட்டாயம் பாவம் இருக்கும். அந்த சுயநலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இதுதான். ஐ ஐ ஐ. இந்த ஆங்கில வார்த்தையை பாருங்கள், ஐ நிமிர்ந்து இருக்கிறது. அதே வேளையில கிரைஸ்ட், அது வளைந்திருக்கிறது, நான் ஒன்றுமில்லை. என்பது பிள்ளைகளே, என்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுவீர்களோ அன்றை கர்த்தர் உங்களை ஒன்றாக்குவார். Don't live sinful life. 17 வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், you know which is good, you know which is bad. உடைய வாழ்க்கையில எது நன்மை எது தீமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி அறிந்திருந்தும் அதை நீங்கள் செய்யாமற் போனால் அது அவங்களுக்கு பாவமாயிருக்கும். இன்றைக்கு பாவம் என்ற வார்த்தை என்ன நினைக்கிறாங்க? குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம் பண்ணுவது அல்ல. குறிக்கோள் தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. மிஸ் த மார்க், மிஸ் த கோல், மிஸ் த எய்ம். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பு, don't live a sinful life. மூன்றாவது, the duty of your life. உடைய வாழ்க்கையில் தேவன் தந்த பொறுப்பு. பாடுகிறோமே, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வருவரை காத்துக் கொள்ளுவேன். acknowledge God's will. எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், சுய விருப்பம் வேண்டாம். இல்லை, நீங்க அநேகருக்கு சுய விருப்பம். They want to do what they like.
சுய விருப்பங்கள் வேண்டாம். பாட்டெல்லாம் பாடலாம், பலிபீடத்தில் என்னை பரணே. ஆனால் people always doing their own will. இதான் பவுலடியான் செய்தான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான், அடித்தான், கொலை செய்தான். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவை சந்தித்தானோ அன்றைக்கு சொல்லுகிறான், தேவனே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். தேவனே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். ரட்சிப்பு என்பதே சுய சித்தத்திலிருந்து தேவ சித்தம் செய்வது. Self will became God's will, that is called salvation. ரட்சிப்பு என்பது சபை மாற்றம் அல்ல, உடை மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், பாதையின் மாற்றம், பயணங்களின் மாற்றம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, acknowledge God's will. என்ன சொல்ல விரும்புகிறேன்? accomplish God's will. தேவ சித்தம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கிறேன். பாடுவது முக்கியம் அல்ல. முதல் குறிப்பு acknowledge God's will. Number 2, accomplish God's will. ஒரு சின்ன கேள்வி, உடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? தேவ சித்தம் செய்றீங்களா? இல்லையே உங்கள் சுய சித்தமா? Are you doing God's will or your own will? வேதம் சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கை கூறுகிறது, don't live a sinful life, don't live a selfishness life. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வாழுங்கள். இதைத்தான் ரோமர் 12:2 சொல்லுகிறது. அதாவது இப்படி இருக்க தேவனுக்கு பிரியமும் நன்மையும் இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் renew your mind. எண்ணங்கள் புதிதாகட்டும், உடைய வாழ்க்கை புதிதாகட்டும், உங்கள் நோக்கங்கள் புதிதாகட்டும், தேவ சித்தம் புதிதாகட்டும் ஒவ்வொரு நாளும். அன்பானவர்களே, இதைத்தான் பக்தர் பாடுகிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். திரும்ப சொல்லுகிறேன், காண்கிற ஒன்றை அல்ல, காணாத ஒன்றை. இன்றைக்கு காண்கிற ஒன்றுக்குத்தான் அதிக மதிப்பு. வீடு, வாசல், தொழில், புகழ், மேன்மை. These are all temporary. The things that are visible are temporary. காண்கிற எல்லாமே தற்காலிகமானது, காணக்கூடாது எல்லாமே நித்தியமானது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, எக்ஸாம் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையை அலசி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவனாய் பிறப்பது பெரிதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது மிக பெரிது. எனவே don't live a life without any meaning. அர்த்தமற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, பயனுள்ள வாழ்க்கை. அதனால குறுகிய கால வாழ்க்கை அல்ல, ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். மூன்றாவது, அர்த்தமற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. சுயநலமுள்ள வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. பாவ வாழ்க்கை அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை. அன்பானுடைய சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம் மட்டுமல்ல, தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். ஒரு நாள் இந்த பாடலை பாடுங்கள், தேவ சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவ சித்தம் செய்யும் போது எதிர்பார்ப்புகள் இருக்காது, நிபுணர் இருக்காது. doing God's will. அநேக பரிசுத்த வாழ்க்கை நீங்க பார்த்திருக்கலாம். என்னுடைய 17 வயதிலே ஆண்டு விடத்துல வந்தேன். 20 வயதிலே நான் ஊழியம் திருக்குள்ளே என்னை அர்ப்பணித்தேன். ஏறக்குறைய 52 ஆண்டுகள் அன்பானவர்களே இந்த ஊழியத்திலே தேவன் நடத்துகிறார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் உண்டு. எனவே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வாட் இஸ் யுவர் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் லைஃப்? பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மரித்தேன், அதல்ல வாழ்க்கை. வாழும் காலங்கள் கொஞ்சமா இருக்கலாம், வாழப்போகிற காலங்கள் அதிகமா இருக்கட்டும். உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்பட வேண்டும், இல்லையில் எழுதப்பட வேண்டும். வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்பீர்களா? The duration of your life. உங்கள் வாழ்க்கையின் கால அளவு. இரண்டாவது, the danger of your life. வாழ்க்கையில் இருக்கிற அபாயங்கள். ஆனால் இயேசுவோடு வாழும்போது தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். உங்கள் தீமைகள் நன்மைகளாய் மாறும்.
the duty of life. வாழ்க்கையிலே உன்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு பெரிது. எவன் பாடுகிறோம், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்ளுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை நம்பி ஆண்டவர் தந்த பொறுப்பை வரும் வரை காத்து கொள்ளுங்கள். சூழ்நிலை வேண்டாம். ரோமர் 12:2 தேவனுக்கு பிரியமும் நன்மையானதை இனதென்று அறிந்து பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒரு நாளும் மறுரூபமாகுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், எத்தனை மேல்நாட்டு மிஷனரிகள் தேசத்துல வந்து தங்களையே தந்தார்கள். A life without any selfishness, a life with significance. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நீங்களான வாழ காலத்தாலும் சொல்லப்பட வேண்டும். நாம் அறித்தாலும் நம்முடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும். Our life should be what to read and what to write. உங்களுடைய வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, பிரயோஜனமான வாழ்க்கை வாழ, அநேகருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ, a life with significance, a life without selfishness. சுயநலமான வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. a life of sinful life வேண்டாம். பாவமான வாழ்க்கை வேண்டாம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து இடைபடும் உடைய நாமம் மையப்படட்டும். உடைய வல்ல கரத்தினால் எங்களை மூடும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசமா இருக்குமே ஆனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் இந்த ஊடகத்துல சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. நீங்க மட்டும் இல்லனா எங்கோ நான் போயிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லனா நான் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்தீரே, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலோ ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. என்னன்னு சொல்வேன், என்னன்னு சொல்வேன், செய்ததை 1 2 3 என்று என்ன முடியாதே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன், செய்ததை 1 2 3 என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லனா எங்கோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் சொல்லியல யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தருவேன், நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லனா நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தோ போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு.
சுமந்து கொண்டு நடத்தி வருவதை எப்படி சொல்வேன் நீர் வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை நீங்க மட்டும் இல்லனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லனா. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.